வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நெல்லிக்காய் இட்லி. இட்லி என்பது தமிழர்களின் பாரம்பரிய உணவு என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. இது ஒரு புது வகையான இட்லி. எப்படி செய்வது என்பது பார்ப்போமா? வாருங்கள். நெல்லிக்காய் இட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 நெல்லிக்காய் திருவியது, பச்சைப்பருப்பு அரை கப், எள்ளு அரை கப், வெங்காயம் பெருசு 2 நம்பர், எண்ணெய் அல்லது நெய். எண்ணெய் 2 டீஸ்பூன், நெய்னா 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, பூண்டு பல் 5-7 நம்பர், இட்லி மாவு. இப்போது நெல்லிக்காய் இட்லி செய்வது எப்படி என்பது பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் இட்லி முதல்ல ஒரு பாத்திரத்தில் எள்ளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது அப்புறம் பச்சைப்பருப்பு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு எள்ளை முதல்ல பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு பச்சைப்பருப்பையும் அதில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அதில் பாத்திரத்தில் விடுங்க. கொஞ்சம் சூடான பிறகு கடுகு அதில் போட்டுக்கோங்க. கடுகு போட்ட பிறகு இந்த பூண்டு வச்சுருக்கீங்கள அதை கொஞ்சம் அப்படி லைட்டாக நசுக்கி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண பிறகு அதில் கருவேப்பிலையும் அந்த ஒரு கருவேப்பிலை கொத்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண பிறகு இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இந்த துருவிய நெல்லிக்காயும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு பவுட்ரு பண்ணி வச்சுருக்க எள்ளு அண்ட் பச்சைப்பருப்பு ரெண்டுத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு அந்த கலவையை எடுத்து அப்படியே அந்த இட்லி மாவில் ஊற்றிட்டு நல்லா இட்லி மாவும் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நெல்லிக்காய் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாவு அதில் இட்லி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் வெந்த பிறகு திறந்து பாருங்கள். சுவையான நெல்லிக்காய் இட்லி தயார். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.
ராஜு என்டீர்மெண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.